அஸ்ஸலாமு அலைக்கும். ஐசா கிச்சன் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வாங்க, இன்றைக்கி மீன் குழம்பு செய்யலாம். கால் கிலோ வெண்டைக்காய் எடுத்து ஃபஸ்ட்டு வதக்கிக்கிட்டேன். இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான மீன் குழம்புக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். வாங்க, அந்த 1/4 கிலோ நீங்கள் வெண்டைக்காய் போட்டு மீன் குழம்பு வச்சுருக்க மாட்டீங்க இது வரைக்கும். நான் இன்றைக்கி போட்டு செஞ்சு காட்டுறேன். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ வெந்தயம் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய். கடாயி காஞ்சிருச்சு, எண்ணெய் காஞ்சிருச்சு. வெந்தயம் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன். நல்லா கடுகு, வெந்தயம் நல்லா பொன்னிறமாக வரட்டும். அப்புறம் சீரகம் போட்டுக்கோங்க. சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. சோம்பு போட்டுட்டு வெங்காயம், கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை நல்லா வெடிக்கட்டும். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா, நான் ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சம்பழத்தோடு கொஞ்சம் பெருசாகவே புளி கரைச்சி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் வதங்கினோடனே இப்போ நான் ஏற்கனவே 2 தேங்காய், ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், 3 துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு போட்டு மிக்சியில் வச்சுருக்கேன். அரைச்சிக்கலாம் அதை தனியாக. இப்போ வதக்கிட்டு இதில் 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 5 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. தக்காளி 2 தக்காளி போட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே தேங்காவோட ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் அரைச்சிக்க போகிறேன். இஞ்சி பூண்டுலாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இதில் இவ்வளோ நேரம் உப்பு போட்டுக்கோங்க. தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதங்கின உடனே ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தனியாத்தூள் 4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு, இப்போ நம்ம வெண்டைக்காய் வதக்கி வச்சுருக்கோம்ல, அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ வெண்டைக்காவை போடுறேன். வெண்டைக்காவை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா வடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு செம்பு தண்ணி ஊற்றிருக்கேன் நான். நாங்கள் இது 6 பேர் சாப்பிட்றதுக்காக செய்கிறேன். நாங்கள் நோன்பு இருக்கிறதுனால சகருக்கும் நைட்டுக்கும் செஞ்சுருக்கேன். பாருங்கள், புளி ஊற்றிக்கலாம். வாங்க, கரைச்சி வச்ச புளியை ஊற்றியாச்சு. இப்போ காட்டினால மிக்சியில் அந்த தேங்காய் விழுது அரைச்சதை இப்போ ஊற்றுறேன் குழம்புல. ஊற்றிட்டு நல்லா கிளறி கொதித்ததுக்கப்புறம் மீன் போடலாம். நான் மத்தி மீன் தான் வாங்கியிருக்கேன்.
மத்தி மீன் குழம்பு வச்சா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. கீரை பொரியல் பண்ணிக்கலாம் இந்த குழம்புக்கு, மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப கிளறிடாமல் லேசாக இது பண்ணிக்கோங்க, உடஞ்சிரும் மீன். அவ்வளோதான், குழம்பு முடிஞ்சிருச்சு, செஞ்சாச்சு. வாங்க பார்க்கலாம். நீங்கள் கத்திரிக்காய் கூட போடலாம் இதில், நான் வெண்டைக்காய் போட்டு செஞ்சுருக்கேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.